சொல்லுகிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். ஆனால் என்ன கொஞ்சம் கவனிங்க. 5 வகை ஊழியங்கள் உண்டு. ஒன்று அப்போஸ்தல ஊழியம், 2வது தீர்க்கதரிசியின், இது அப்போஸ்தல, இந்த கை அப்போஸ்தல ஊழியம், பெருவிரல், ஆள்காட்டி விரல் தீர்க்க தரிசன ஊழியம், நீ நீ என்று சொல்லுகிறது. மோதிர விரல் தானே? எஸ், மோதிர விரல் இல்லை, இது என்ன விரல்? நடுவிரல், இது சுவிசேஷ ஊழியம், பிரபலமாக தெரிகிற ஒரு ஊழியம், காஸ்பல் ஒர்க்கிங், சுவிசேஷ ஊழியம். இதுக்கு தான் மோதிர விரல்னு சொல்லுவாங்க. என்ன இது? மேய்ப்பர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், அது கனத்திற்குரிய ஊழியம், மோதிர விரல். இது போதக ஊழியம், நம்ம காதை நோன்றோம்ல, போதகம். ஆகவே போதிக்கிறவர்கள் எல்லாரும் மெய்ப்பர்களாக இருக்க முடியாது, எல்லா மெய்ப்பர்களும் போதிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின்படி உங்களோடு கொஞ்சம் நான் டீச் பண்ணோன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சில போதனைகள் தற்காலிகத்திற்கானவைகள் அல்ல, நிரந்தர வாழ்விற்கான பல சூழ்நிலைகள் இருக்கிறது. நாங்கள் இந்த கட்டுகளை அறுக்கும் ஜபத்திலெல்லாம் நான் உங்களுக்கு போதிக்கிறேன். எனக்கு சங்கடம் தான், ஜெபிக்கிற நேரத்தை விட்டு சொல்லி கொடுக்குறேனே. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவது பல சங்காரங்களை தடுக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அறிவு பல சங்காரங்களை தடுக்கும். அப்போ நிறைய பேருடைய அறியாமை பல வேதனைகளை உண்டாக்கி விடுகிறது. தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஆகவே அப்படிப்பட்ட அறியாமையில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற சில சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். உலகம் முழுவதும் இன்றைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடப்படுகிறாங்க. நல்லது. நம்முடைய அரசியல் தலைவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன், ஒருவேளை அதை சொன்னவர் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நம்முடைய பாரதியாரான்னு தெரில, பெண்கள் நாட்டின் கண்கள்னு யார் சொன்னா? பாரதியார் தானா? தெரில. உங்களுக்கும் தெரிலையா? சரி, உங்களுக்கே தெரியலைன்னு சொல்லும் போது எனக்கு தெரியாது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அதனால எனிவே நீங்கள் நாட்டிற்கு மாத்திரமல்ல சபைக்கு முக்கியமானவர்கள். எப்படி சபைக்கு முக்கியமானவர்கள்னா, சபை என்பது குடும்பங்களுடைய கூட்டமைப்பு தான் சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார்னு ஒரு பக்கம் இருந்தாலும், சகோதரிமாருடைய செயல்பாட்டில் பிரச்சனை ஏற்படும் போது குடும்பம் உடைக்கப்படுகிறது. குடும்பம் உடைக்கப்படும் போது சபை சிதைக்கப்படுகிறது. ஆகவே சகோதரிமாரை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன என்கிறத உங்களோடு கொஞ்சம் நான் தெளிவா, என்னால் ரொம்ப கிளியரா இவ்வளவுதான் அப்படி பேச முடியாது. ஏன்னா வேதம் ஒரு கடல், அதுல கொஞ்சம் இறங்கி ஒரு 4 காரியங்களை, ஒரு 5 காரியங்களை அப்படிதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்கள் பின்மாற்றத்தை குறித்து, பாவத்தை குறித்து சபையில போதிக்க ஒரு விசுவாசி சபையில விசுவாசியா இருக்கும்போது, ஒருவேளை நேரடியாக வர முடியாதவர்களுக்காக இந்த யூடியூப் காரியங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது எங்கள் பிரபலியத்திற்கு அல்ல, இன்றைக்கு இருக்கிற ஒரு டெக்னாலஜி, அது வசதியா இருக்கிறது. இன்றைக்கு செய்த பிரசங்கம் சில நேரங்கள் எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்க இந்த பிரதர் வந்திருக்கணுமே யோசிப்பேன், அன்னைக்கு அவர் வரமாட்டார். ஏன்னா என்னை விட பிசாசுக்கு நல்லா தெரியும் இந்த வார்த்தை அவருக்குள்ள ஒரு கிரியை செய்து இன்னைக்கு அவர் விடுதலையாக்கப்பட்டிருவார்னு தெரியும். நான் பல நாள் பேசுகிறத கவனித்து பாருங்க. நான் பேசுகிற அன்றைக்கு எந்த காரியத்துக்கு ஜெபம் ஏற்படுத்துறனோ அது சம்பந்தமானவங்க வரமாட்டாங்க. இது எனக்கு பெரிய மனவேதனை. சரி, இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் பேசி இல்லாத அன்றைக்கு அவர்கள் திரும்ப அதை கேட்பதற்கு ஒரு சோர்ஸ் இருக்கிறது. ஆகவே நான் நண்பா சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்ச காலம் சபையில உட்கார்ந்து கேட்க ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். ஒரு மரம் விதைக்கப்பட்டு அந்த விதையிலிருந்து அந்த செடி முளைத்து அது மரமாகி எப்படி கனி கொடுக்கிறதோ, அதுபோல சில ஆண்டுகள் ஒரு ஆவிக்குரிய சபையில ஒரு விசுவாசி இருந்தா, அந்த விசுவாசி விதையாய் விழுந்து அந்த விசுவாசி செடியாய் முளைத்து அந்த செடி 30, 60, 100 மடங்கு கனி கொடுக்க முடியும். அதற்கு மெயின் கிரியை செய்வது கர்த்தருடைய வசனம். அதனால இந்த வசனங்களை பிரசங்கம் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிக்கணும் என்பதை மிக அன்போடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இன்றைக்கும் சகோதரிகள் சபையில ரொம்ப முக்கியமானவர்கள்.
நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம் ரொம்ப விசேஷமானது. ஆகவே அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது என்பதை என்னால் முடிந்த வரைக்கும் சொற்ப வசனங்கள் மூலம் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14. இங்க என் அப்பாவுடைய வார்த்தைய கர்த்தருடைய வார்த்தையா வேதம் என்ன விதமா சொல்லுகிறதோ அதை நல்லா சொல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. அவ்வளவுதான். கவனிங்க, தகப்பன் வீடுன்னு ஒரு வீடு ரட்சிக்கப்பட்ட சீயோன் குமாரத்தி இருக்கும் வரைக்கும் ராஜா உன் அழகில் பிரியப்பட மாட்டார். சில சகோதரிமாருக்கு எப்படியாவது என் வீட்டுக்காரரை பேக் பண்ணி கூட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். அல்லேலூயா. அது கிடையாது. தகப்பன் வீடு கிடையாது. அல்லேலூயா. அப்ப என்ன வீடு? ராஜா உங்கள் அழகில பிரியப்படணும்னா, குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா, வீடு மகிழ்ச்சியா இருக்கணும்னா உன் தகப்பன் வீடை மறக்கணும். சில நேரத்தில் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்போம், ஆனா தகப்பன் தாயோடையே இருப்போம். எப்படி? தூரத்திற்கும் சமமா இருக்கிற ஒரு கிருபை இருக்கு இன்னைக்கு இந்த தொலைபேசி. எவ்வளவு தூரத்தில் போனாலும் அம்மா 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 ஆளப்பார். அல்லேலூயா. தூரத்திற்கும் சமமா வைத்துக் கொள்ளுகிற ஒரு பொல்லாத ஆவி இது. தகப்பன் வீட்டை மற, ஜனத்தை மற. இப்ப உனக்கு ஒரே ஒரு ஜனம், ஒரே ஒரு வீடு, உன் வீடுன்னு கர்த்தர் அழகா சொல்ற. அது எந்த வீடு? கர்த்தர் உனக்கு கொடுத்த வீடு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கை கூட சரியா உயரலைங்கிறது எனக்கு தெரிந்த காரியம்தான். அது முதல்ல சொல்லிட்டேன்ல, நான் பண்ற பிரசங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. அல்லேலூயா. அதை ஆமோதிக்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லித்தான் ஆகணும், கையை தூக்கி. முடியவே முடியாது. இதுதான் பைபிள் கொள்கை. தகப்பன் வீட்டை மறந்து விடு. இன்னைக்கு நான் பண்ற பிரசங்கத்தில் எத்தனை மனம் திரும்புதல் நடக்குதோ, எத்தனை குடும்ப கலவரம் நடக்குதோ தெரியல. பரவாயில்ல, நான் வந்து பஞ்சாயத்து பண்ண வர்றேன் அடுத்து. அல்லேலூயா. நிறைய பெற்றோர் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அம்மா உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன். எவ்வளவு காலம் இருக்க முடியும் அப்பா? இன்னும் கல்யாணமான ஆரம்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் வரதான் செய்யும். ஏன்னா வித்தியாசமான குடும்ப சூழ்நிலை, வித்தியாசமான நபர்கள், வித்தியாசமான கலாச்சாரம், பல சூழ்நிலைகள் வேறு. இது வரைக்கும் வளர்ந்த நிலைமை வேறு, அங்கே போகிற நிலைமை வேறு. இல்லை, நிறைய குடும்பங்களில் ஏற்படுகிற சூழ்நிலை ஆரம்பத்திலேயே ரொம்ப அனுசரணையாக இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. நம்ம பிள்ளைகள் மேல் அக்கறை உள்ளவர்கள் தான் பிள்ளைகளை கவனிக்கிறவர்கள். ஆனால் ஞானமாக குடும்பங்களை பிரிச்சிடாம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பல குடும்பங்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த பிரிவுங்கிறத விரும்பாதவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னைக்கு அதெல்லாம் ஒரு ட்ரெண்டாக மாறி போச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாஸ்டர் பைபிள் ஸ்கூலில் சொன்ன ஒரு காரியம். அவர் வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போனாராம். ஊழியத்துக்கு போனவர் அங்கே போய் எனக்கு ஆண்டவர் கிருபையினால நான் இத்தனை ஆண்டுகள் திருமணமாகி ஆகிறது, எனக்கு ஒரு மனைவியும் இருக்கிறாங்கலாம் சொன்ன பிறகு கடைசியில் அந்த பாஸ்டர் இவங்களுக்காக ஜோம் பண்ணுறார். இந்த அங்கே உள்ள ஆங்கிலேய போதகர் இவருக்கு ஜோம் பண்ணும்போது மைக்கை வாங்கி சொல்கிறாராம், how many years you are living with same wife நாராம். ஒரே மனைவியோட எத்தனை வருஷம் வாழ்றா? அவர் யோசிச்சுனா அரௌண்ட் 35 years. Wow, 35 years you are living with same wife. எப்படி இருக்கு பாருங்க உலக கலாச்சாரம். 35 வருஷம் ஒரே மனைவியோட ஏன் வாழ்ற? அப்படி ஆச்சரியமா கேட்டிருக்கார். How it is possible இருக்கார். நாம நல்ல நாட்டில் இருக்கிறோங்கிறதுக்காக கர்த்தரை துதிப்போம். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அதுவும் சங்கடமா இருக்கா? ஏன்? அல்லேலூயா. ராஜமணி பாஸ்டர் தான் ஒரு குடும்ப முகாமில் ஒரு கேள்வி கேட்டாராம். நமக்கு இன்னொரு பிறவியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. வேத வசனத்தின்படி ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை திரும்ப ஒரு வாழ்க்கைன்னு உங்களுக்கு இருந்து உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு இருந்தா இதே மனைவியோட எத்தனை பேர் கல்யாணத்தை விரும்புவியேன்னு கேட்டதுக்கு ஒரு கை கூட தூக்கலையாம்.
இவருக்கு பெரிய விரக்தி. ஐய, ஒரு ஆள் கூடவா இல்லை, இதெல்லாம் நன்றி கெட்ட புருஷன்மார் அப்படின்னு சொல்லி மனைவி மாட்ட போய் கேட்டாரா, ஏமா நான் அங்கே ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு சரியா பதில் வரல, உங்கள்கிட்ட கேட்குறேன், இதே புருஷனோட இனி ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒருவேளை இருந்தா எனக்கு இதே புருஷன் வேணும் சொல்றவங்களும் கை தூக்குனாராம். அங்கேயும் ஒண்ணுமே தூக்கலையாம். அப்பதான் இவருக்கு தோணிச்சான், ஏதோ வாழணும்னு வாழ்றாங்க. அல்லேலூயா. தேவன் நினைத்ததை அந்த ஒரு வார்த்தைக்கு பார்க்கிறேன் பாஸ்டர், அப்படி வாழ்றவங்க நிறைய பேர் உண்டு. ஒரு வார்த்தைக்கு பார்க்கிறேன். சிலர்லாம் அப்படி இல்லை, என் பிள்ளைக்கு பார்க்கிறேன். ஆமா, இல்லைன்னா நான் என்னைக்கோ ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். பிள்ளைக்கு பார்க்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நம்மளை நம் வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலே அதை இடித்து போடுகிறாள். அப்ப யார் புத்தி உள்ளவள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். புத்தினா நல்லா படிச்ச பொண்ணு அப்படி கிடையாது. knowing something is knowledge. சில காரியங்களை அறிந்து கொள்வது அறிவு, அது மண்டைக்குள்ளதான் இருக்கும். நீங்க என்ன டிகிரி முடிங்க, பிஎஸ்சி முடிங்க, எம்எஸ்சி முடிங்க, அதுக்கப்புறம் எம்ஃபில் முடிங்க, பிஹெச்டி முடிங்க, என்ன டிகிரி முடித்தாலும் டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி முடிங்க, அது மண்டைக்குள்ளதான் இருக்கும். ஆனா ஞானம் கர்த்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, நம்ம சபையில் இருக்கிற பெண் பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக ஒரு காலங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை இன்னொரு இடங்களுக்கு கொண்டு போவார். அன்னைக்கு நீங்கள் நற்பெயராக இருக்கணும், உங்களை குறித்த சாட்சி உண்டாகணும். அல்லேலூயா. அந்த பிள்ளையா அந்த சபையிலையா நான் சொல்கிறேன், எங்கள் சபை குறித்து ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. எங்கள் சபையில் கல்யாணம் பண்ணுவதற்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. எங்கள் சபையில் பயங்கர விருப்பப்படுவாங்க. ஏன்னா எங்களை வளர்த்த தேவ மனிதர் அப்படி, ஆண்டவர் கிருபையினால. எங்கள் சபையில் பொண்ணு கட்டணும்னா டவுரி எல்லாம் அன்னைக்கு ரொம்ப ஹை பீக்கில் இருந்த நாட்கள், அதெல்லாம் கூட குறைச்சிருவாங்க. காட்டாத்தர சபை பொண்ணா எப்படி இருந்தாலும் பரவாயில்லையாம்பா. ஏன்னா எங்கள் சபையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் போதகர் ஒரு ஆவிக்குரிய போதகராக இருக்கிறதுனால அவர் கையில் வளர்ந்தது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு விசுவாசம். அல்லேலூயா. என் மனைவி கூட சந்தோஷமாக சொல்லுவா, காட்டாத்தோர சபையில் உள்ள பையன் சொன்னோன்னே எனக்கு பாதி பிடிச்சி போச்சு. அல்லேலூயா அப்படி சொல்லுவாவா. எங்கள் சபையில் அவ்வளோ விசேஷம். சபையில் உள்ள பெண் மாப்பிள்ளைன்னா அநேகர் விரும்புவாங்க. ஏன்னா வளர்க்கப்பட்ட விதம். உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நம்ம சபையில் வளருகிற பிள்ளைகள் நாளைக்கு நீங்கள் வேறு இடங்களுக்கு போகும்போது சாட்சி உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது என்னுடைய பிரதான ஆசை. அதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்கு போதிக்கிறேன். புத்தி உள்ள ஸ்திரீகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக, புத்தி உள்ள மனைவி மாறா கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அதற்கு நிகர் ஒண்ணுமே கிடையாதுங்க. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் கொடுக்கிற ஈவு. அதனால புத்தி உள்ளவளா மாறணும்னா தகப்பன் வீட மறக்கணும். ஒரு 3 முறை சொல்லுங்க, தகப்பன் வீட. இப்படி சொல்லண்டா, கவனிங்க. தகப்பன் வீட மறக்க கிருபைதாரன்னு சொல்லுங்க பாப்பா சத்தமா. நீங்க நான் பிரசங்கத்தை மூவ் பண்ணவே மாட்டேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சிறப்பு ஆகாரம் நம்ம ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. என்னம்மா மோகன் நம்ம பையன் பாண்டியன் அதை ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. நான் மறக்கவே மாட்டேன், விடவே மாட்டேன். சொல்லுங்க, தகப்பன் வீட்டை. சத்தமாக சொல்லுங்க, எனக்கு எதிர்பார்க்குற சவுண்டு வரலன்னா விட மாட்டேன். தகப்பன் வீட்டை பாருங்க, இன்னும் சத்தம் வரும் பாருங்களேன். தகப்பன் வீட்டை சத்தமா, தகப்பன் வீட்டை இல்லை நீங்க நான் சொல்றதை சொல்லுங்க. தகப்பன் வீட்டை சத்தமா, தகப்பன் வீட்டை. இன்னும் சத்தமா, தகப்பன் வீட்டை. சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க பிரதர், இவ்வளவு தூரம் பேசுறேன். தகப்பன் வீட்டை மறக்க. பிளஸ் வாய் தர. தகப்பன் வீட்டை சத்தமா, பேரை சொல்லி கூப்பிடுவோம் பிறகு. தகப்பன் வீட்டை மறக்க கிருபைதாரும் ஆண்டவரே. சத்தமா, தகப்பன் வீட்டை. சில எப்படி மறப்பேன், எப்படி மறப்பேன்? ஏன் மறக்க முடிய மாட்டேங்குதுன்னா, இந்த டிராபேக்கையும் சொல்றேன். நான் ஒரு சாராரா பேசிட்டு போறதில்லை. ஏன்னா தகப்பன் வீட்டில் அவங்க வளர்ந்த சில வளர்ப்பு அவங்களுக்கு புருஷனா கல்யாணம் ஆகிட்டு போன பிறகு கிடைக்க மாட்டேங்குது. தகப்பன் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் சாக்லேட் வாங்கிட்டு வருவார். இங்கே சாக்லேட்டாக வாங்கிட்டு வரான், சபிக்கிறான் வாய் திறந்தா பொல்லாத மனுஷன். அப்போ என்ன தோணும்? தகப்பன் நினைக்க என்ன செய்யுது? தோணுது. அல்லேலூயா. கல்யாணம் ஆன பிறகு சகோதரர்களுக்கு நான் இன்னைக்கு பிரசங்கமே கிடையாது, ஆனாலும் அப்பப்போ தொட்டுட்டு போகிறேன். கல்யாணம் ஆன பிறகு மனைவியை கண் கலங்காம, அதனால வெங்காயத்தை வாங்கி நீங்கள் அறிய வேண்டாம்,
கண் கலங்காம பார்த்து கொள்ளுகிற புருஷன் தான் ஒரிஜினல் ஆம்பளை. அல்லேலூயா. புருஷன் மனைவிய கண் கலங்காம, ஆம்பளைன்னா மீச வைக்கிறது, அப்படி நிற்கிறது. சொந்த மனைவிய நல்லா நடத்த அறிகிற அளவுக்கு நான் சொல்லட்டா, அவங்க அப்பா அம்மா நடத்தினதை விட ஒரு படி கூட நீங்கள் மேலே நடத்தணும்னு சொல்லலை, ஒரு படி கூட எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறத விட நான் இப்போ திருப்தியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு புருஷன் நடந்து கொள்வது தான் ஒரு ஆணுக்கு அழகு. அப்படி சொன்னால் நீங்கள் தகப்பனோட மறக்க தானே செய்வியானே? இப்போ தைரியமாக தலையாட்டுறாங்க. சொல்லுங்கள் சத்தமாக, தகப்பன் வீட்டை நீங்கள் என்னதான் சொன்னாலும் நான் இதில் உடன்பாடு படுறதில்ல. தகப்பன் வீட்டை சத்தமா, தகப்பன் வீட்டை மறக்க கிருபை தாரும். அது வரைக்கும் குடும்ப உறவு சீராகாது. அது வரைக்கும் ராஜா உங்க அழகில பிரியப்பட மாட்டார். நீங்க எத்தனை பியூட்டி பார்லர் போங்க, ராஜா உன் அழகில எந்த மனைவி உன் வீடு என் வீடு, ரூத்தினுடைய அறிக்கை பார்த்தீங்களா? உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். அந்த அடாப்ஷன், அந்த ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் வரும்போது தான் பிரதர் சிஸ்டர், அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க வளர்ந்த சூழ்நிலை வேற, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுவாராக. நீங்க வளர்ந்த நிலைமை வேற, நீங்க இருக்கிற சூழ்நிலை வேற, இங்க இருக்கிற மாமியார் வேற, இங்க இருக்கிற மாமனார் வேற, இங்க இருக்கிற நாத்த நார் வேற. அல்லேலூயா. உங்களை நாத்துகிற நார் உங்களை பல இடத்துல கொண்டு நாத்துவாங்க. அப்படி இங்க யாராவது நாத்த நாரே உள்ள இருந்தா கோவப்படாதுங்கம்மா, நான் குடும்பத்தில் குழப்பத்தெல்லாம் உண்டாக்கல. நாத்தனார் வேற, வேற என்ன நாரெல்லாம் இருக்குமா? நார் என்ன நாரெல்லாம் இருக்கு? மாமனார் வேற எந்த நார் இருக்கு? எல்லா நார். இந்த நார் மத்தியில எல்லாம் உட்கார்ந்து ஐயோ என் தகப்பன் நினைக்காம இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்தா ராஜா உங்கள் அழகில் பிரியப்படுவார். குடும்பத்தில் ஒரு மனம் உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். யார் வீட்டை மனைவி கட்டணும்? தன் வீட்டை கட்டணும். எது தன் வீடு? அப்பா வீடு அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு, அதான் உங்கள் வீடு. அந்த வீட்டை கட்டுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் அடிக்கடி தியானித்திருக்கிற வேத வசனம். சீக்கிரம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும். எப்படி எழும்பணும்? இஸ்ரவேலிலே தாயாக எழும்பும் அளவும். கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய். நான் சொல்லட்டுமா, சில அம்மாமாரா கர்த்தர் உங்களை மாற்றும் வரையிலும், பக்குவப்படுத்தும் வரையிலும், சகோதரிமார் பக்குவப்படும் வரையிலும் ஆண்டவர் பல குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறத விரும்பல. இன்னைக்கு பாழாய் கிடக்கிறவைகளை மகிமையின் நகரமா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பாழாய் போன குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாழாய் போன குடும்பங்களிலே தேவ அன்பு உண்டாக விரும்புகிறார். சிதைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளை ஆண்டவர் கட்டி எழுப்ப விரும்புகிறார். அப்போ அப்படி கட்டி எழுப்பப்படுவதற்கு ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? ஒரு பக்குவப்படுதல். நான் தெபோராளா இருந்தேன், தீர்க்கதரிசியா இருந்தேன், நான் தாயா எழும்பினேன். ஒரு பக்குவம். பாஸ்டர், எங்களுக்குள்ளே கர்த்தர் விரும்புகிற பக்குவம் என்ன? எங்களுக்குள்ள என்ன பக்குவம் உண்டாகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வேதத்தில் தேடி பார்க்கும்போது எனக்கு இதற்கு மேல ஒரு இடம் கிடைக்கல. நான் அந்த அளவுக்கு இந்த காரியத்தை சொல்ல இதற்கு மேல ஒரு இடம் இல்லை. ஏன்னா நான் யோசித்து பார்த்தேன். ஒரு ராஜாவுடைய அம்மா, அந்த ராஜாவுக்கு ஒரு பெண் பார்க்கிறா. அந்த ராஜாவுக்கு பெண் பார்க்கிற அம்மா ஒருவேளை அவளால் போய் பார்க்க முடியல. அநேக பெண்கள் வருகிறது, அவங்களுக்கு ஆலோசனையா மகனுக்கு சில காரியங்களை சொல்லுகிறாள். மேபி வயதான தாயாரா இருக்கலாம், மரணப்படுக்கையா இருக்கலாம், சரியா தெரியல. ஆலோசனையா சில காரியங்களை சொல்லுகிறாள். அந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, நான் பெத்தெடுத்த பையனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, தவமிருந்து பெத்த என் செல்லமே அப்படிங்கிறான். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு
ராஜாக்கள் பெண்களுக்கு பின்னாடி போகாத, மதுபானங்களுக்கு பின்னாடி போகாத அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இது லேமுவேலுக்கு சொல்லுகிற ஆலோசனை. இப்போ கல்யாணத்தை பற்றி அந்த அம்மா ஒரு ஆலோசனை சொல்றாங்க. கல்யாணத்தை நீ செலக்ட் பண்ணும்போது அப்படிங்கிறது 10ஆம் வசனத்திலிருந்து வருது. வாசிக்கலாமா? 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. பொதுவா ராஜாக்கள் கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க? ராஜாக்களுடைய கல்யாணம் எப்படி நடக்கும்? பொதுவா நிறைய பெண்கள், அதுல யார் அழகான பெண்கள்னு செலக்ட் பண்ணுகிறது நடக்கும். நமக்கு தெரியும் எஸ்தரை அகாஸ்வேர் எப்படி கல்யாணம் பண்ணார். வஸ்திய தள்ளின பிறகு ஒரு பெரிய அழகான பெண்களுடைய வரிசை நிர்ணயிக்கப்பட்டு அதில் சூஸ் பண்ணி அவங்கள அழகுபடுத்துகிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள 6 மாதம் விளைப்போலும் 6 மாதம் சுகந்த வர்க்கம். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்தாங்க? ராஜா சமூகத்தில் நிற்கும் போது அங்கேதான் எஸ்தர் கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா அழக நம்பாதுங்க. அழகு வீண், சௌந்தரிய வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீதான் புகழப்படுவாள். சகோதரிமாரே, அழக நம்ப வேண்டாம். உங்க பையனுக்கோ பொம்பளை பிள்ளைகளுக்கோ கல்யாணம் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயான்னு பாருங்க. அல்லேலூயா. சில சகோதரிமாரை பாருங்க, அழகா இருக்கணும்னு பார்த்து கல்யாணம் பண்ணா கொஞ்ச நாள்ல அழகு போயிடும். ஏன்னா சிலது அழகு இல்லாத மாதிரி இருக்கும், கல்யாணமான பிறகு அழகாயிரும். அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் மாறும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ தான் ஆசீர்வாதமான ஸ்திரீ. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஸ்திரீயை குறித்து வேதம் அழகா சொல்லுகிறது. அவள் எப்படிப்பட்டவள்? 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. எனக்கு இந்த இடத்தை தவிர வேற ஒரு இடம் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. அந்த சகோதரி